தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே சப்பா, நீங்கள் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் தகப்பனே சப்பா, எங்களுக்காக நீங்கள் ஜீவனை தரும்போது தகப்பனே சப்பா, நீங்கள் சிலுவையில் பேசின அந்த 7 வார்த்தைகளை குறித்து தகப்பனே சப்பா நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே சப்பா. எங்களுடைய மன கண்களை நீங்கள் திறந்தருளுங்க தகப்பனே சப்பா. நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு சத்தியமும் தகப்பனே எங்களுடைய மனதில் கிரியை செய்யும்படியாக நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே சப்பா. நீதியான நேரம் முழுவதும் நீங்கள் எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. ஆமென். ஆண்டவரும் இரட்சருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் சோஸ்திரம். இந்த நாளிலும் நம்ம எல்லாருமே சிலுவை தியானத்தை குறித்து நம்ம என்ன பண்ணுகிறோம், தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம் இல்லையா. இது ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லலாம், அப்படி தானே. ஏசப்பா நமக்காக சிலுவையில் என்ன பண்ணினாங்க, நமக்காக ஜீவனை கொடுத்து நமக்காக மறுபடியுமாக என்ன பண்ணாங்க, உயிரோடு வந்தாங்க. அதை குறித்து நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், தியானித்துட்ருக்கோம். அருமையாக நம்ம முதல் வார்த்தை 2வது வார்த்தையை நம்ம தியானித்தோம். இந்த நேரத்தில் நம்ம 3வது வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆமாம், இந்த ஒவ்வொரு வருஷமுமே நாம் இந்த நாளை என்ன பண்ணுறோம், நினைவு கூறுகிறவர்களாக இருக்கிறோம் இல்லையா. அப்போ வருஷத்தில் ஒருக்கா வர்றதுனால இது கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் டே தான். அண்ட் வருஷத்தில் ஒருக்கா ஒரு தடவை நமக்கு ஒரு ஸ்பெஷல், இப்போ ஒரு பூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வருஷத்தில் ஒருக்கா ஒரு பூ அது கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் தான். அதே மாதிரி தான் நமக்கு சிலுவையிலும் ரட்சிப்பு என்கிற பூவை ஏசப்பா என்ன தந்திருக்கிறாங்க, ஸ்பெஷலாக தந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த 7 வார்த்தைகளும் கூட ஒரு 7 பூக்கள். நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நான் பேச போகிற இந்த வார்த்தைக்கு நான் என்ன தலைப்பு வைக்கணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ எனக்கு கிடைச்ச ஒரு தலைப்பு பராமரிப்பு இல்லைன்னா அரவணைப்பு. அப்போ நான் அதுக்கு முன்னாடி உள்ளதையும் பின்னாடி உள்ளதையும் நான் அப்படி பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு ஒரு 7 பூக்கள் வந்தது இந்த வசனத்துக்கு ரிலேட்டடாக ஒரு தலைப்பாக. முதலாவது மன்னிப்பு என்கிற பூ, அழகா ஆண்டி பிரசங்கம் பண்ணினாங்க இல்லையா. ரட்சிப்பு என்கிற பூ. 2வது ரட்சிப்பு, எப்படி அந்த கல்லனை ஆண்டவர் ரட்சித்தார் என்று. அடுத்ததாக நம்ம தியானிக்க போகிறது பராமரிப்பு அல்லது அரவணைப்பு. 4வது அன்கலாய்ப்பு, அண்ட் 5வது தவிப்பு, 6வது அர்ப்பணிப்பு, 7வது ஒப்புவிப்பு. ஸோ 7 பூக்கள், நறுமணம் வீசும் 7 பூக்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஏசப்பா என்ன பண்ணிருக்காங்க, தந்திருக்காங்க. ஸோ நம்மளும் இந்த பூக்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணி நம்மளும் மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக நறுமணம் வீசுகிறவர்களாக நம்மளும் என்ன பண்ணணும், வாழ்கிறவர்களாக இருக்கணும். அதைத்தான் நாம் இந்த சிலுவையின் தியானத்தில் அதிகமாக நம்ம கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு இந்த 3வது வார்த்தை குறித்து பார்க்கும் பொழுது பராமரிப்பு அல்லது அர்ப்பணிப்பு. யோவான் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் அதிகமாக யோசிச்சுட்டே இருந்தேன் எப்படி பேச, எப்படி ஸ்டார்ட் பண்ண அப்படின்ட்டு. அண்ட் 25ஆம் வசனம் நம்ம பார்க்கும்போது, இயேசுவின் சிலுவை அருகினிலே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தா. யாரெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா யார்தான் இருக்காங்க, யாரெல்லாம் இருக்காங்க, மரியாள், வேற மகதலேனா மரியாள், வேற கிளியோப்பா மரியாள். அப்படி பார்க்கும்போது நிறைய லேடிஸ் தான் இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் அந்த சிச்சுவேஷனை யோசிச்சு பார்க்கும்போது இது ரோமர்களுடைய ஆட்சியாக இருந்தது. ஏசப்பாவை என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க சிலுவையில் அறையதுக்காக அவங்க அந்த கொல்கதா மலையில் கூட்டிகிட்டு போய் அங்கே அங்கே நிறைய அதுக்கு முன்னாடி அந்த காய்பா அவங்களோட அந்த இந்த செஷன்ஸ்லாம் இருந்தது இல்லையா, அவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற செஷன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்கள அந்த மலைக்கு கொண்டு போய் அங்கே என்ன பண்ணுறாங்க, சிலுவையில் அறையிறாங்க. அப்போ இந்த ஹோல் ப்ராசஸில் பார்க்கும்போது ஏசப்பா கூட இருந்து ஊழியம் செய்தவர்கள் இல்லை அவரோட மூலமாக அற்புதம் பெற்றவர்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல இல்லை, அப்படி தானே சிதறுண்டு போயிட்டாங்க. தனித்து போனவராக யார் தான் இருந்தா, ஏசப்பா இருந்தாங்க. ஆனால் ஏசப்பா கூட யார் இருந்தா, பிதாவானவர் இருந்தார் அப்படின்னு கூட நம்ம வாசிக்கிறோம். அப்போ இங்கே இருந்தது அவருடைய தாய் இருந்தார் இல்லையா. அப்போ இந்த இடத்துல அவங்க தாயினுடைய உள்ளம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு சின்ன ஒரு காய்கறி வெட்டும் போதே நம்மளுடைய கையில ஒரு சின்ன கீரல் விழுந்துட்டாலோ நம்ம உடனே அம்மா அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணுவோம், உடனே நம்ம அதை தான் சொல்றவங்களா இருப்போம். ஆனா ஆண்டவர் இங்க அப்படி இல்லை. எப்படி சிலுவையில எவ்வளோ அந்த சவுக்கடிகள், சிலுவை பாரமான சிலுவையை எடுத்துட்டு வந்தாங்க. ஆனாலும் அந்த இடத்துல அவங்க ஏசப்பா அவங்களுடைய தாயை பார்க்கும் பொழுது என்ன வார்த்தை சொன்னாங்க, அவருடைய தாயை பார்த்து ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றாங்க. என்ன சொன்னாங்க, ஸ்திரீயே அதோ உன் மகன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் ஸ்திரீ அப்படின்னு சொன்னாங்க, யாருக்காவது தெரியுமா?
ஏன் ஸ்திரீ அப்படின்னு சொன்னாங்க? அம்மான்னு ஏன் சொல்லல? சரி, எடுத்தவங்க வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முழுவதுமாக வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஸோ உனக்கும் எனக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். ஸோ உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும்னா அங்கே உன்ங்கிறது யாரை குறிக்கிறது அப்படின்னா சாத்தானை தான் என்ன பண்ணுறாங்க, ஏசப்பா குறிக்கிறாங்க. ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த ஸ்டோரி வரும்போதே உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், மத்தலப் ஸ்திரீயானவள் இல்லை, ஸ்திரீயானவளை காட்டிலும் அங்கே இருக்கிற சாத்தானுக்கும் மனிதர்களுக்கும் என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா பகை உண்டாக்கும்படியாக தான் அந்த வார்த்தையை அங்கே சொன்னாங்க. அப்படிதானே? அப்போ அதே மாதிரி ஏன் அப்படின்னா அங்கேயும் என்ன அந்த வசனம் சொல்லுது அப்படின்னா, நான் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார். நம்ம தலையை நசுக்குனா கண்டிப்பா என்ன போயிடும், உயிர் போயிடும் இல்லையா? தலை ஆனால் கால் நசுக்குனா ஒன்றுமே ஆகாது. அதே மாதிரி தான் ஏசப்பாவுக்கு மாத்திரம்தான் அந்த இடத்துல என்ன இருக்கு, அதிகாரம் இருந்தது. அண்ட் அவங்க தான் என்ன பண்ணினாங்க அப்படின்னா இந்த சிலுவையில் இந்த சாத்தானை வெற்றி சிறந்தாங்க. இன்னும் கூட பார்க்கும்போது நம்மளுடைய இந்த முழு வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஏசப்பா பிறந்தது முதல் அவருடைய ஊழியர் நாட்கள்ல இந்த சிலுவை இதில் அவங்க 3 முறை பேசினது வந்து இந்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் வந்து ஏசப்பா வந்து லூக்கா 2:49 இருக்கு. அவங்கள அங்கே கூட்டிட்டு போவாங்க, ஆனால் ஏசப்பா வந்து காணாம போயிடுவாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த இடத்துல உபதேசம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பவும் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏசப்பா நீங்க ஏன் என்ன தேடுறீங்க, என் பிதாவுக்கு அடுத்ததான காரியங்களை நான் என்ன பண்றேன், தேடுறேன் அப்படின்னு. அப்பவும் அவங்க ஸ்திரீன்னு தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய தாயாரை பார்த்து மென்ஷன் பண்ணுவாங்க. இன்னொன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அங்கேயும் காண ஒரு கல்யாணத்துல என்ன ஆகுது அப்படின்னா அங்க திராட்சை ரசம் குறைந்து போகிற அந்த நேரத்துலையும் அவங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க, இப்படி திராட்சை ரசம் வந்து குறைவுபட்டு போயிட்டு அப்படின்னு ஏசப்பா அற்புதம் செய்வாங்கன்ட்டு. அப்பவும் ஏசப்பா அங்க என்னதான் சொல்றாங்க, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ அங்கேயும் ஏசப்பா என்ன வேர்ட் தான் யூஸ் பண்றாங்க, ஸ்திரீயே. அப்போ ஹோல் இந்த ஸ்திரீயே அப்படிங்கிற வார்த்தையை தான் ஏசப்பா வந்து ஆரம்பத்துல இருந்து இந்த சிலுவை இந்த நேரத்துலையுமே அந்த வார்த்தையை தான் ஏசப்பா என்ன பண்ணாங்க, யூஸ் பண்ணாங்க. ஸ்திரீயே அப்படிங்கிறது ஹீப்ரூ வேர்ட்ஸ்ல இட்ஸ் அ ரெஸ்பெக்ட்ஃபுல் வேர்ட் ஃபார் உமன். ஸோ அங்கே வந்து அது வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் உமன் அந்த வேர்டாக தான் அங்கே என்ன பண்ணுறது, பார்க்கப்படுகிறது. அதனால அது ஸ்திரீயே அப்படின்னு சொன்னதை அவங்க கூட என்ன பண்ணல, மரியாதை என்ன எடுக்கல, பெரிதாக எடுக்கலை. இப்போ நம்ம 4 பேர் இருக்கிற இடத்துல நம்மளை வந்து யாராவது ஸ்திரீயே அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு பேர் இருக்குது, இல்லை எனக்கும் ஒரு பொசிஷன் இருக்குது, அம்மா இல்லை அக்கா அப்படின்னு. ஆனால் நீ என்னை பார்த்து எப்படி ஸ்திரீயே அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நமக்கு என்ன வரும், ஒரு கோபம் வரும் இல்லையா? ஆனால் அவங்களுக்கு அப்படி எந்த ஒரு ரியாக்ஷனுமே இங்கே அவங்க கொடுத்ததா இந்த பைபிள்ல நமக்கு எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிலுவையில அவ்வளோ ரத்தம் வடிந்தவராய் அவங்க சிலுவையில் அவங்க இருக்கிற அந்த நேரத்திலையுமே அவருடைய தாயை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா அப்போ அவர் எவ்வளோ ஒரு அரவணைக்கிற ஆண்டவராய் இருக்கிறார், எவ்வளோ பராமரிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார் இல்லையா? ஆமாம், நம்ம விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். ஏசப்பா அந்த வசனங்கள் எல்லாமே நிறைவேறத்தக்கதாக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சிலுவையிலையுமே அவங்களுடைய தாயை வந்து அவங்க சொல்றாங்க, அதோ உன் மகன் என்று சொல்லி அவங்க யோவானை தான் என்ன பண்றாங்க, அவங்கள தான் என்ன பண்றாங்க, ஒப்படைக்கிறாங்க. ஸோ அவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் இந்த மக்களை ரட்சிப்பதற்காக, அவங்களுக்காக மரித்து உயிர் தெழுவதற்காக. அப்போ உலக பிரகாரமான அந்த காரியங்களை ஏசப்பா அவங்க என்ன பண்ணினாங்க, சரியாக என்ன பண்ணினாங்க, செய்து முடித்தாங்க. அப்படிங்கிறதையும் கூட இந்த வார்த்தைகள் என்ன பண்ணுன்னா அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. இப்போ உள்ள காலங்களில் நம்ம பார்க்கும்போது சிலர் என்ன பண்ணுறாங்க, அவங்க நல்லா படிச்சுட்டாங்க இல்லை நல்ல வேலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க மதிக்கிறது கிடையாது. இல்லை ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே அவங்கள வந்து என்ன பண்ணிடுறாங்க, எங்கேயாவது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஓல்டேஜ் ஹோமில் அப்படி ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணிடுறாங்க, இது பண்ணுறாங்க. நமக்கு ஆண்டவர் அழகாக என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு இதே தந்திருக்காங்க இல்லையா, நமக்கு கமாண்ட்மெண்ட்ஸே தந்திருக்காங்க. உன் தகப்பனையும் உன் தாயையும் என்ன பண்ணணும், கனம் பண்ணணும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நமக்கு கற்பனையா தந்திருக்காங்க. அந்த கற்பனையும் நிறைவேற்றும்படியாக ஒரு ரோல் மாடலாக
சிலுவையில கூட நமக்கு ஏசப்பா என்னதான் கற்று தருகிறாரு நாம பேரண்ட்ஸை எப்படி நம்ம மதிக்கணும், அவங்கள நம்ம எப்படி ஒபே பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க என்ன பண்றாங்க, சிலுவையில நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நிறைய இப்போ உள்ள காலகட்டங்களில் நம்ம பார்க்கும்போது பெண்களை நிறைய அவமானமாக இல்லை ஒரு அப்ஜெக்டாக பார்க்கறது, நிறைய பெண்களுக்கு விரோதமான நிறைய காரியங்கள் இப்போ சமீபத்தில் நம்ம நிறைய காரியங்கள் பார்த்தோம் இல்லையா. நம்ம இந்த மாதிரியான காரியங்கள் ஏன் நடக்குது, ஏன்னா பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதைகளோ இல்லை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரெஸ்பெக்ட் எதுவுமே கொடுக்கறது கிடையாது. ஆனால் நம்ம இந்த சிலுவை தியானத்தில் இங்கே பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கஷ்டமான நேரத்துலையும் அவ்வளோ ரத்தம் வடிந்தவராக இருந்தாலும் அவருடைய தாயை குறித்து ஒரு 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 பராமரிப்பு, ஒரு அர்ப்பணிப்போடு அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்றாங்க, அவங்க பராமரிக்கிறாங்க இல்லையா. அவங்க சொல்லி கொடுக்குறாங்க நம்ம எவ்வளோ ஒரு பெரிய சிச்சுவேஷனா இருந்தாலுமே நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ரோல் மாடலா ஏசப்பா என்ன பண்றாங்க, கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த பொறுப்புகளை கொடுத்தது யார்கிட்ட தான் கொடுத்தாங்க, யார்கிட்ட தான் கொடுத்தாங்க, அவருடைய தாயை யார்கிட்ட தான் கொடுத்தாங்க, இதை ஒப்பு வைத்தது அவருடைய சீஷனாகிய யோவான் கிட்ட தான் கொடுத்தாங்க. ஏன் அவருக்கு அநேக சீஷர்கள் இருக்கும்போது ஏன் பர்டிகுலரா அவர் யோவானை மட்டும் தெரிந்து கொண்டார்? ஏன்னா அவர் தான் எப்படி இருந்தாரு, அன்பாய் இருந்தார் இல்லையா. இயேசுவனுடைய மார்பில் சாய்ந்தவரும் அவருக்கு மிக நெருங்கிய ஒரு சீஷனும் அவருக்கு அன்பாய் இருந்தவருமாய் இருந்தார். அப்போ அன்பாய் அவர் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரோ மனிதர்களிடத்துல அதே ஒரு அன்பை ரெஃப்ளெக்ட் பண்றதா இல்லை அதே அப்சர்வ் பண்ணி அந்த அன்பை வெளிப்படுத்துகிறவரா இருந்த சீஷன் அப்படின்னு சொன்னா யோவான் தான். ஸோ யோவான் ஸ்நானகனை பார்த்தீங்க அப்படின்னா அவரும் அந்த இடத்துல சுவிசேஷங்களை காட்டிலும் இந்த யோவான் ஸ்பெஷல். ஏன்னா இவர் மாத்திரம் அந்த இடத்துல விட்னஸ் பண்ணி அங்க நடந்த எல்லா ஒரு காரியங்களையுமே எழுதுறாரு. மற்றது எல்லாமே எப்படி அவங்க கேட்டு எல்லாம் அறிஞ்சு அவங்க எழுதுகிற ஒரு சுவிசேஷமா இருக்குது. ஆனா யோவான் சுவிசேஷகம் மாத்திரம் அவரே அங்க இருந்து எல்லாவற்றையும் பார்த்து அவர் எழுதுகிற ஒரு சுவிசேஷமா இருக்கிறது. அப்போ இங்க எப்படி அப்படின்னா இங்க அவருக்கும் இவருக்கும் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் ஆரம்பத்துல இருந்தே எப்படிதான் இருக்கு, ரொம்ப ஸ்பெஷலா தான் இருக்கு இல்லையா. நம்ம அதெல்லாம் பார்த்திருப்போம். அண்ட் இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய 30வது வயதுல யோவான் ஸ்நானகன்ட்ட போய் ஞான ஸ்நானம் எடுக்கிறாங்க, அப்படிதானே. அண்ட் அவங்களும் ஏசப்பாவை பத்தி எப்படிதான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்காங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை எப்படி இருந்தது, ஒளியா இருந்தது, அந்த ஒளி தான் இந்த உலகத்துக்கே பிரகாசிக்கிறதா வந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஆவிக்குரிய பிரகாரமாக தான் என்ன பண்ணினாங்க, அவங்களும் இந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து தான் அந்த சுவிசேஷத்தையே ஆரம்பிப்பாங்க. அப்போ ஆவிக்குரிய காரியங்கள் அப்படி பார்க்கும்போது, உலக பிரகாரமான காரியங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கும் இவங்களுக்கும் இருந்த யோவான் ஸ்நானகனுக்கும் ஆண்டவருக்கும் இருந்த அந்த பொருத்தங்கள் இல்லை இந்த ஒப்பிட்டு பார்க்கையில அது ரொம்ப மேட்சிங்கா இருந்தது. அண்ட் இன்னும் என்ன அப்படின்னா அவங்க ஏசப்பா 3 ஆண்டு காலம் என்ன பண்ணாங்க, ஊழியம் செய்தாங்க. அந்த ஊழியம் செய்த அந்த எல்லா டைம்லயுமே இந்த யோவான் ஸ்நானகனும் எப்படிதான் இருந்தாங்க, அவரோட கூட இருந்தவராய் இருந்தார், அவரோட சீஷர்கள்ல ஒருவராய் இருந்தார் இல்லையா. அநேக சீஷனை பார்க்கிலும் ஏசப்பா இவரை மாத்திரம் தெரிந்து கொண்டார் இல்லையா. ஆமா, ஏன் இவங்களை தெரிந்து கொண்டாங்கன்னா இவங்க ரொம்ப அன்பா இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாம ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்தவரும் இன்னும் அவரை ரொம்ப நேசிக்கிறவருமாய் இருந்தாங்க. அதனாலதான் ஏசப்பா என்ன பண்ணினாங்க, அவங்க கிட்ட தன்னுடைய பொறுப்பை அப்படியே உலக பிரகாரமான அவருடைய அந்த வாழ்க்கையை அவர் முடிக்கும் போது, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர் ஆரம்பிக்கும் போது அவருடைய தாயை தனிமைப்படுத்தி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கறையுள்ளவரா இல்லை பராமரிப்பதற்காக ஏசப்பா என்ன பண்றாங்க அப்படின்னா யோவான் கிட்ட தான் என்ன பண்றாங்க, இந்த தாயே இதுதான் இவங்களுடைய மகன் அப்படின்ட்டு. அடுத்த வசனம் பார்க்கும்போது ஸ்ரீஷனை நோக்கி அதோ உன் தாய் அப்படின்னு சொன்னாங்க. அதோ உன் தாய் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சீஷனை என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஏற்றுக்கொண்டுக்கிட்டாங்க, கீழ்ப்படிந்தவராய். அப்ப அவங்க கொஸ்டின் பண்ணல இல்லையா. மரியாளுக்கு இன்னும் உங்களுக்கு சகோதரர்கள்லாம் இருந்தாங்களே, ஏன் நீங்க அவங்க கிட்ட ஒப்படைக்கல, ஏன் உங்களுடைய தாயை என் கிட்ட ஒப்படைக்கீங்க அப்படின்னு யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணல, கொஸ்டின் பண்ணல, இல்லை ஏதோ ஒரு ரியாக்ஷன் கொடுத்ததாக இவங்க என்ன பண்ணல, நோட் பண்ணவே இல்லை. அப்போ இங்க என்ன சொல்றது அப்படின்னா
அப்படின்னா உடனே தன்னிடமாய் அவங்கள உடனே அவங்க தன்னிடமாய் என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஏற்றுக்கொண்டவராய் இருக்கிறார். அப்போ அந்த மனப்பக்குவம், அந்த அன்பு, இந்த சிலுவையில ஆண்டவர் நமக்காக கொடுத்த அன்பு, அதை பிரதிபலிக்கிற ஒரு அன்புள்ள சீஷனாக இருந்தது யோவான் இல்லையா? இதே மாதிரி நாம இருக்கோமா? நம்மளை நாம என்ன பண்ணணும்? நாம என்ன பண்ணணும்? கேள்வி கேட்கணும் இல்லையா? நம்ம சிலுவை வசனங்களை நம்ம தியானிக்கிறோம், இல்லை நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நம்மளுக்கு உலக பிரகாரமான ஒவ்வொரு பொறுப்புகள் இருக்கு இல்லையா? நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஒரு பொறுப்பு இருக்கு, இல்லை வீட்டில் நம்மளுக்கு ஒரு பொசிஷன், ஒரு பொறுப்பு இருக்கு. ஆனால் இந்த பொறுப்புகளை காட்டிலும் ஆண்டவர் நமக்காகவும் ஒரு பொறுப்பை தந்திருக்காங்க இல்லையா? புற மதஸ்தர்கள் மத்தியில் நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நாம அந்த பொறுப்பை சரியா பண்றவர்களா இருக்கிறோமா அப்படிங்கிறதையும் நாம் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், நம்ம தியானிக்கிறவர்களாக இருக்கணும். ஆனால் நம்ம இன்னும் உலக பிரகாரமான காரியங்களை பார்க்கும் பொழுது நிறைய பயங்கரமான காரியங்கள் நடக்கும்போது நாம் பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம் இல்லையா? நிறைய காரியங்கள் நம்மளுடைய கவர்மெண்ட் ஒரு லா கொண்டு வந்தாலோ, இல்லை ஒரு சட்டம் போட்டாலோ, ஏதோ ஒரு ரிலீஜனுக்கு ரிலேட்டடாக ஏதோ ஒன்று போட்டாலும் உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த சிலுவையில் ஆண்டவர் 2000 அந்த ஃபீட்டில் இருக்கும் போதும் அவர் அவ்வளோ ரத்தம் சொட்டுக்கிறார். அந்த பயம் இல்லாமல் அவருடைய பக்கத்தில் வந்து அவருடைய தாய், அவருடைய சீஷர்கள் தான் வந்து நின்னாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளுக்கு இது கடைசி காலமாக இருக்கிறதுனால நாம் பயப்படுகிறவர்களாக இல்லாமல் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? ஆண்டவருடைய சிலுவையின் பலன் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? நாம் அதை அதிகரித்துக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த சிலுவை தியானம் நமக்கு அதிகமாக கற்றுக் கொடுக்குறது. இப்போ இன்னொன்னு என்ன அப்படின்னா, நான் இதை யோசிச்சுட்டு இருக்கும் போது ஆதியாகமம் 3:15 உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படின்ட்டு அந்த வசனம் அழகா 3:15 இருக்கு. அதே மாதிரி யோவான் 3:15 என்ன இருக்கு? அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணினார்? இந்த உலகத்துக்கு தந்தார். ஸோ அந்த 2 வசனத்துக்கும் பார்க்கும்போது அவர் அந்த பகையை என்ன பண்ணாங்க? அந்த பகையை அந்த உண்டாக்கி அதை முடிப்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனையும் கூட என்ன பண்ணாங்க? சிலுவையில் என்ன பண்ணாங்க? தந்தாங்க. ஸோ பிதாவினுடைய அன்பு, நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அர்ப்பணிப்பு, அவர் இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்தது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நமக்குள்ள ஆவியானவர் எவ்வளோத்துக்குள்ளதாக நம்ம என்ன பண்ணணும்? கிரியை செய்யணும். நம்ம எப்படி ஒப்பு கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில இந்த சமுதாயத்தில், இந்த சொசைட்டியில் கிறிஸ்தவர்களாக நாம் எப்படி வாழுகிறோம் அல்லது எப்படி வாழணும் அப்படிங்கிறது இந்த சிலுவை தியானம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. இன்னும் கூட பார்க்கும்போது அப்படின்னா இங்க இந்த கீழ்ப்படிதல் எவ்வளோ அழகா அந்த ஏசப்பா வந்து அவருடைய பொறுப்பையும் ஒப்பு கொடுத்தாரு, அவருடைய சீஷரும் கீழ்ப்படிந்தாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த இடத்துல ஏசப்பா அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையுமே என்ன பண்ணாங்க? ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்க ஏசப்பா என்ன பண்ணாங்க இல்லையா? ஆனால் இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். ஒரு சின்ன கீறல் விழுந்தாலுமே நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். நம்ம சின்னதாக நம்ம கீழே தடுக்கி விழுந்தாலோ ஏதோ ஒன்றாலும் நம்ம உடனே நம்ம என்ன தான் பண்ணுவோம்? அம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. நம்மளுடைய லைஃப்லேயும் நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் நம்ம உடனே என்ன பண்ணிடுறோம்? நம்மளும் அந்த பேலன்ஸை வந்து மிஸ் பண்ணிடுறோம். நம்ம வேர்ல்ட்லி திங்ஸா இல்லை ஸ்பிரிச்சுவல் திங்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம பேலன்ஸை மிஸ் பண்ணிடுறோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவ்வளவாக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டும் அவங்க எவ்வளோ ஆவிக்குரிய அந்த கான்சன்ட்ரேஷன், ஆவிக்குரிய வார்த்தையிலேயும் அவர் எவ்வளோ கரெக்டாக இருந்தாங்க அப்படிங்கிறத கூட இந்த வசனங்கள் நம்ம ஆழமாக தியானிக்கும் போது நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. ஸோ இந்த வசனங்கள் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது நம்மளுடைய இருதயத்தில் நாம் என்ன பண்ணணும்? நம்ம இன்னும் நம்ம ஆண்டவர் கொடுத்த அந்த அன்பு என்ன, ஒரு சிநேகிதருக்காக, ஒரு பிள்ளைக்காக ஒரு தாய் கூட யாருமே மறிக்கிறதுக்கு ரெடியாக மாட்டாங்க. ஆனால் பாவிகளாகிய நமக்காகவும் எனக்காகவும் எப்படி என்ன பண்ணியிருக்காங்க? ஏசப்பா சிலுவையிலே தன்னை தானே எப்படி பண்ணியிருக்காங்க? பலியாய் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. ஆனால் அதுக்காக அந்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த அன்பை நாம் எப்படிப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ளணும்? நம்ம அந்த அன்பை என்ன பண்ணணும்? மீன்ஸ் ரெஃப்ளெக்ட் பண்ணுறவங்களா நம்ம என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்படிங்கிறத தான் இந்த தியானம் நமக்கு அதிகமாக கற்றுத்தருகிறது. ஸோ நம்ம இதை நம்மளுடைய மனதில் வைப்போம். நம்ம அன்பை இன்னும் ஆண்டவருடைய அன்பை இன்னும் அநேகருக்கு வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருப்போம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நல்ல தகப்பனே, ஏசப்பா,
இந்த நேரத்தில் என் தகப்பனே சப்பா, நீ சிலுவையில் சொன்ன அந்த 3ஆம் வார்த்தைக்காக தகப்பனே சப்பா, நன்றி தகப்பனே சப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் தியானித்த இந்த வாசனங்கள் தகப்பனே சப்பா, எங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்ய நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே சப்பா. நீர் சிலுவையில் தகப்பனே உங்களுடைய பொறுப்பை நீங்கள் எப்படியாக நீங்கள் செய்தீங்களோ தகப்பனே, அதே பிரகாரமாக நாங்களும் எங்களுடைய பொறுப்பை செய்ய நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. உங்களுடைய சீஷன் எப்படி உமக்காக கீழ்ப்படிந்தானோ தகப்பனே சப்பா, அதே போல் நாங்களும் கீழ்ப்படிய நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. இன்னும் கூட சப்பா, உங்களுடைய அன்பை நாங்கள் பிரதிபலிக்கிற மக்களாக இருக்க நீங்க உதவி செய்யுங்க சப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.